Hi friends, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நீங்க கர்ப்பமா இருக்கீங்களா? முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா, நீங்க கர்ப்பமா இருக்கக்கூடிய ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்கேன் வந்து எடுத்துருப்பீங்கங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு பிளாசென்டா அப்படிங்கற ஒரு வேர்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கிரேட் 0, கிரேட் 1, 2, 3 அந்த மாதிரிலாம் கொடுத்திருப்பாங்க. இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா, அப்படி பிளாசென்டா அப்படினா என்ன? அதுக்கு பக்கத்துல கிரேட் 0, 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னா என்ன, எந்தெந்த வாரத்தில் என்னென்ன கிரேட் இருந்ததுன்னா அதுக்கு நார்மல், இப்படி கிரேட் வந்து வேறு விதமாக மாறி இருந்துச்சு அப்படின்னா அது குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு முன்கூட்டியே வந்து சி செக்ஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுப்பாங்களா? இந்த மாதிரி முக்கியமான தகவலை தாங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பிளாசென்டா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேங்க. பிளாசென்டா அப்படிங்கிறது நஞ்சுக்கொடிங்க. நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது அம்மாவினுடைய கர்ப்பப்பை சுவரில் இருந்து ஒரு கனெக்ஷன் டியூப் மாதிரி வரும். இது குழந்தையினுடைய தொப்புள் கொடி மூலமாக குழந்தைக்கு வந்து அட்டாச் ஆகும். இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூலமாக அம்மாவுக்கும் குழந்தைக்குமான ஒரு கனெக்ஷன் டியூப். இது மூலமாக உணவுப் பொருள், ஊட்டச்சத்து, ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா அம்மாவிலிருந்து குழந்தைக்கு வந்து போகுங்க. இந்த மாதிரி முக்கியமான ஒரு கனெக்ஷன் தான் இந்த பிளாசென்டா அப்படிங்கிற நஞ்சுக்கொடி. சரி, இந்த பிளாசென்டா போட்டு கிரேடுன்னு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னென்னா, இப்போ கிரேட் 0, கிரேட் 1, 2, 3 இதை எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க? பேஸ்ட் அப்பான் த திக்னஸ், அந்த நஞ்சுக்கொடியினுடைய திக்னஸ், அதோடைய தடிமன் இருக்கலாம், அதை வச்சு தான் இந்த கிரேட் 0, 1, 2, 3ன்னு கொடுக்குறாங்க. சரி, இப்போ கிரேட் 0 அப்படிங்கிறது எப்போ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்சீவ் ஆனதில் இருந்து அதாவது 18 வாரம் வரைக்குமே நமக்கு கிரேட் 0 வந்து இருக்கலாங்க. அப்படி இருந்ததுன்னா நார்மல். சரி, இப்படி இருந்தால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நஞ்சுக்கொடியினுடைய திக்னஸ் வந்து ரொம்ப மெல்லியதாக இருக்கும். இப்போ மெல்லியதாக இருக்கும்போது நமக்கு குழந்தைக்கான ரத்த ஓட்டம், உணவு, ஊட்டச்சத்து இதெல்லாம் வந்து நல்ல முறையில் கடத்தப்படுங்க. ஓகே, அப்போ கிரேட் 1 அப்படிங்கிறது எப்போ இருக்குன்னா 18 வாரம், அதாவது 19வது வாரத்துலேருந்து 28ஆம் வாரம் வரைக்கும் கிரேட் 1 வந்து இருக்கலாம். 28வது வாரத்துலேருந்து 36வது வாரம் வரைக்கும் கிரேட் 2 வந்து இருக்கலாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 36லேருந்து 42 வாரம் வரைக்கும் கிரேட் 3 இருக்கும். இப்போ நான் சொன்ன வீக்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அளவு. இந்த வாரத்தில் வந்து இந்த கிரேட் தான் இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு நார்மலுங்க. சரி, எப்போ நம்ம பயப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், கிரேட் 1 அப்படிங்கிறது 19வது வாரத்துலேருந்து 28ஆம் வாரம் வரைக்கும் இருக்கலாம்னு சொன்னேன்னா, இந்த கிரேட் 1 இருக்கக்கூடிய இடத்துல கிரேட் 2ன்னு உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னாலும் அது நார்மல் தான். அப்போ ரொம்ப வந்து நமக்கு திக்னஸோ அதிகமாக இல்லை. கிரேட் 3 இருந்தால் தான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும். கிரேட் 2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல் தாங்க. இப்போ கிரேட் 2ன்னு இருக்குது, இதனால குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தா அப்படிங்கிறத டாக்டர்ஸ் எப்போ செக் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த 8 months போல் டாப்லர் ஸ்கேன்னு ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. இந்த டாப்லர் ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கும் ரத்த ஓட்டம் வந்து எப்படி போகுது, குழந்தையினுடைய ஹார்ட்டுக்கு, மூளைக்கு ரத்த ஓட்டம் எப்படி போகுது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இதில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருந்ததுன்னா நமக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துவாங்கங்க. ஸோ உங்களுக்கு கிரேட் 1ங்கிற இடத்துல 2ன்னு இருந்ததுன்னா எந்த விதமான ஆபத்தும் இல்லை, குழந்தை வந்து சேஃபாக இருப்பாங்க. பட் நம்ம வந்து டாக்டர்ஸ்னுடைய கண்காணிப்பில் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, அப்போ எப்போ நம்ம ரொம்ப ஒரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரேட் 2 வந்து நமக்கு எப்போ இருக்குன்னு சொன்னோம், அதாவது 36 வாரம் வரைக்கும் கிரேட் 2 இருக்குன்னு சொன்னோமா. இப்போது இந்த கிரேட் 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு 28, 29, 30, 32 இந்த வாரத்தில் கிரேட் 3 இருந்ததுனா தான் ரொம்ப திக்னஸ் அதிகமாயிரும். அதனால் குழந்தைக்கு ரத்த ஓட்டம் போகிறது வந்து கொஞ்சம் தடைப்படலாங்க. அதனால் குழந்தைக்கு உணவு, ஊட்டச்சத்து, ஆக்சிஜன் இதெல்லாம் கிடைக்கிறதும் வந்து தடைபடும். அப்போ இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் எமர்ஜென்சியாக வந்து சி செக்ஷன் பண்ணுவாங்க. இது எல்லாருக்குமே கிடையாதுங்க, இதை நினச்சி பயந்துக்காதீங்க. இது வந்து ஒரு திக்னஸ் தான். இப்போ கிரேட் 3 இருந்ததுனா தான் நம்ம கொஞ்சம் ஒரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் டாக்டர்ஸ் அதுக்கு நிறையா வந்து சொல்யூஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ எமர்ஜென்சி சி செக்ஷன் பண்ணுறதுனாலையும் பெரிய லெவலில் பாதிப்பு இருக்குது
இருக்காது. ஏன்னா குழந்தைக்கு வந்து 9 மந்த்ஸ் கிட்ட வரும்போது மேஜராக எல்லாமே வந்து டெவலப் ஆகிருப்பாங்க. ஸோ எந்த டிசிஷனுமே டாக்டர்ஸ் தான் ஃபைனலாக டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையே இல்லை. இந்த பிளாசண்டா கிரேட் வந்து அதனுடைய திக்னஸை பொறுத்து தாங்க. மற்றபடி இதுக்கும் ஜெண்டருக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. அதாவது பிளாசண்டா கிரேட் 0, 1, 2, 3 அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இது வந்து குழந்தைக்கும் உங்களுக்குமான ரத்த ஓட்டம் சரியாக போதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.